ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு இவங்க சொன்ன பொய்யை உண்மையா இல்லையோன்னு சோதிக்குதாமா. யாருன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்த ஊசி பட்டாசு தாங்க. அதனால் நீ போங்க, டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல் சிவபதியை நெண்டி விட சிக்கல் சிவபதியும் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கூட்டு பாதியிலே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது காரை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சக்தி பயங்கரமாக கோப்படுறாங்க. நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, இப்படி பொய்யான ஆசையை கொடுக்கக்கூடாதுப்பான்னு சொல்கிறாங்க. இப்படி பொய்யான ஆசையை கொடுக்கலன்னா என் வீட்டை பற்றி உனக்கு தெரியாது, ஏன் குழந்தைலன்னு பேசுவாங்க. குழந்தைய பற்றி பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீ நானும் இன்னும் ஒன்று சேரலங்கிறதே கண்டுபிடிச்சாங்கன்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நீ பொய் சொல்லக்கூடாதுப்பான்னு சொல்றாங்க. நல்லதுக்கே காலையில் போ, உன்னை காப்பாற்ற போய் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்து யோசிக்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மீனால் பண்ற டார்ச்சல் தாங்க முடியாம பாட்டி வெளில வந்து உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வீசிங் இருக்கும், அதனால அந்த ப்ராப்ளத்தில் இப்படிலாம் பண்ணலாமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேரன் வராரு. வந்துட்டு இருக்கும்போது அதாவது பாட்டி உளரலங்க, அதாவது நம்ம மீனாலே தவளை தன்வாயாலே கெடுங்கிற கணக்கா அதுவே பேசி உளறிடுச்சு. உளர்னோடனே பாட்டி ஒரு விதமாக நல்லதாக சொல்லிட்டாங்க. எனக்கு வீசிங் இருக்குன்னு தெரியாதுல்லப்பா, தெரிஞ்சிருந்தா அவள் எப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது 1 நம்பர் ஃப்ராடு வில்லிங்கிறது நம்ம பாட்டிக்கு தெரியலங்க. மொத்த குடும்பமும் இந்த மீனால நம்பிட்டு இருக்கு. என்னடா அது கிளவி நமக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே கூட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியும் வேலைன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே ஊசி பட்டாசு ஒன்றும் இல்லைன்னு கேட்குது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ நம்ம இவ்வளோ ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைம்மா கன்ஃபார்ம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வேலன் மறுபடியும் பொய் சொல்லிட்டாரு. பொய் சொன்னோடனே சக்தி மூஞ்ச பார்க்கணுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.